ஹாய் விவாஸ், வெல்கம் டு த ஷோ ஏடிஎம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு எப்பவும் போல நான் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் லைவ் வந்திருக்கேன் அண்ட் ரோஷல் சத்யநாதன். ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம நிறைய பாடல் எல்லாம் கேட்போம். சோ எந்த பாடல் வந்து கேட்டா டக்குன்னு ஒருத்தங்க ஞாபகம் வரும், அந்த ஒருத்தங்க யாரு, அந்த பாடல் என்ன? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பாடல் கேட்டா லவ்வர் ஞாபகம் பயங்கரமா வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாட்டி ஞாபகம் வரும். நிறைய ஞாபகம் இருக்கலாம். ஓகே, அப்படிதான் பகிர்ந்துக்க போறோம். நம்ம கூட பேச போற முதல் காலர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய் பிரதர். ஹாய் ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எங்க ஹாய் பிரதர் அங்க மட்டும் தானா? ஒரு சிஸ்டர் இங்க நின்னுட்டு இருக்கேன் நானு. ஆமா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அடடா, என்ன சொல்லாதீங்க, நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாங்க அவங்க. நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இவங்க வந்து ஒண்ணுக்கு பத்து சொல்லிடுவாங்க. சரி, நான் யாரு சொல்லுங்க. கீர்த்தியா? ஆமா, நான் கீர்த்தி தான் பேசுறேன். அடடா, அப்பாடி கரெக்ட்டா சொல்லிட்டப்பா. கரெக்ட். கீர்த்தி, அண்ணா நான் வீட்ல இங்க நான் வீட்ல ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். நம்ம வீட்லயும் கேட்டா சொல்லுங்க. சோ நீங்க டாபிக் வந்து கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். டாபிக் தெரியுமா உங்களுக்கு? சொன்னேன். கேட்டேன். சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பூவெல்லாம் கேட்டு பாரு, அந்த இடத்துல இருந்து சுடிதார் எழுந்தது சொல்லுங்க, அந்த சாங் கேட்டா எங்க சித்தி பொண்ணு ஃபங்க்ஷன்ல நாங்க டான்ஸ். ஐயோ, சித்தி பொண்ணு தான் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல சம்திங் ஏதோ இல்ல உண்மைதான் நம்புங்க. டான்ஸ் பண்ணோமா, அதனால எனக்கு அது நினைப்பு வந்துட்டே இருக்கும். எங்க சித்தி பொண்ணு நினைப்பு தான் வரும், வேற எந்த நினைப்பும் வராது. ஓகே, வெரி குட். எனவே கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு சூப்பர் சாங் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் காலர் கீர்த்திக்காக ஒரு சூப்பரான பாடல் பார்த்தேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சிஸ்டர். ஹலோ பிரதர், பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பார்த்திபன் சிஸ்டர். இங்கேயும் ஒரு பிரதர் இருக்காங்க. உங்க பேர் என்ன? பார்த்திபன். பார்த்திபன், எங்க இருந்து கால் பண்றீங்க பார்த்திபன்? நீங்க சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். எம்எம்ஜி. பார்த்திபன், என்ன பண்றீங்க பார்த்திபன்? வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு கம்பெனில. வர்க் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே, சூப்பர். வாத்துக்கு வாத்து எங்க சிஸ்டர் அன்பு தொல்லை, இதுதான் அன்பு தொல்லைன்றது. ஓகே, நீங்க சொல்லுங்க. பொதுவா வந்து நம்ம ஏதாவது ஒரு பாடல் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில ஞாபகம் வரும். இந்த பாட்டு பார்க்கும்போது இவங்க ஞாபகம் தான் வரும் அப்படின்னு எந்த பாட்டு சொல்லுவீங்க? யார சொல்வீங்க? ஆரம்பம் படத்துல இருந்து சார், என் சீஃப்ம் போச்சு. ஓகே, யாரு, என்ன பர்சன்? அந்த பாட்டு யார் சார் ஞாபகம் வருவாங்க? நம்ம லவர் தான். நம்ம சார், உங்க லவர் சொல்லுங்க சார். நீங்க நம்ம அதான் சார். நீங்க வேற. என்னோட லவர் ஒரு சிஸ்டர் அவ்வளவுதான். அட அப்படி சொல்லுங்க பாஸ், நீங்க வேற. ஓகே, நீங்க அந்த மாதிரி கேட்டா கொஞ்சம் எக்ஸைட் சரி, ஓகே, ரொம்ப அழகா சூப்பரா பேசுங்க, ஜாலியா பேசுங்க. உங்களுக்கு சூப்பர் சாங் ஒன்னு வந்துட்டே இருக்கு. சாங். Welcome back after a short commercial break. You're watching ATM All Time Music. ஓகே, நம்ம கூட பேச போற நேர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். நாங்க முடிச்சூர் தாம்பரத்துல இருந்து பேசுறோம். உங்க பேரு? ரீட்டா. ரீதா. ரீட்டா, பயங்கர கிரவுடா இருக்கு, பயங்கர சவுண்டா இருக்கு. கொஞ்சம் தான் பார்த்து பண்றது. கொஞ்சம் நல்ல ஒரு ரீட்டா. ஓகே ரீட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் சைலண்டா இருக்கிற ஏரியாக்கு தயவு செஞ்சு வந்து பேசுவோம். வீட்டை காலி பண்ணுங்க முதல்ல. ரீட்டா. ஹலோ. சரிங்க மேடம். சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து ஹவுஸ் வைஃபா இருக்கோம். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? நான் வீட்ல தான் இருக்கறேன். லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லை, என்ஜாய் போயிட்டு இருக்குது. ஓகே, சூப்பர். டாபிக் என்ன தெரியுமா நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னைக்கு தலைப்பு? ஓகேமா ரீதா, கால் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த ரீதா வந்து எப்போ வீடு காலி பண்றாங்களோ அப்பதான் ஒழுங்கா பேச முடியும் நம்ம. ஓகே, நீ ரீதா உங்களுக்கு சூப்பர் சாங் ஒன்று நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, போன கால பிரீதா வீடு காலி பண்ணிட்டு பேச சொன்னாங்க. அவங்களுக்கு தொட்டி ஜெயா மூவில இருந்து சூப்பர் சாங் ஒன்னு பார்த்தோம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஓ மை காட், இப்பதான் வந்து பிரீதான்ற காலர்னா நம்ம கிட்ட பேசாம போனா மனசு கஷ்டம் இருக்கும். காலருக்கு இருக்கு. ஹலோ, வணக்கம் ஐயூப். வணக்கம் மாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராங்க மாலினி அம்மா. பக்கத்துல ஒரு ஜீவன் நிக்கிறாங்க, அவளே கேளுங்க. வணக்கம். ரோஸ்லின் தானே? ஆமா, ரோஸ் மில்க். நீங்க கூப்பிடுங்க.
நீங்க என்ன பேர் கூப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். நீங்க கூப்பிடுங்க. மாலதேவியம்மா நேத்து பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு தான் இருக்கேன். டெய்லி பாத்துட்டு தான் இருக்கேன். கால் பண்ண பாக்குறதானே உங்க வேலைய பார்க்கலாம்னு விட மாட்டோங்களா? ஓகே, டாபிக் என்ன உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு? தெரியும். இந்த காசு பணம் மணி துட்டு அந்த பாட்டு வரும்போது எங்க அக்கா வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்ப அந்த பொண்ணு மழையில எங்க அக்கா பேத்தி 2 வயசு ஆகுது. அந்த மழையில அழகா டான்ஸ் ஆடி பாட்டு படிச்சு உள்ள நல்லா ரொம்ப ஸ்வீட்ல ஐ மீன் குடிப்பாடல டான்ஸ் ஆடினோம். எல்லாம் நாங்க கும்பலா உட்கார்ந்து நல்லா கை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த பொண்ணு ஞாபகம் தான் வரும் எனக்கு. வாவ் சூப்பர். பாருங்க, காசு பணம்னா நிறைய பேர் காசு ஞாபகம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க அந்த குட்டீஸ் அந்த பாட்டு அந்த டான்ஸ் தான் ஞாபகம் வந்திருக்கு. ரொம்ப அழகா சொன்னாங்க. எனிவே மாலதேவியம்மா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு, பாருங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஏடிஎம் தி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒன்னு பார்த்தோம். சோ நம்ம கூட பேச போற நேயர் யாரன்னு பார்க்கலாம். ஹலோ. எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை ராஜ் மியூசிக் கண்டெடுத்த தங்கப்பிள்ளை எங்கள் நண்பர் ஐப் அவர்களுக்கும் ராஜ் மியூசிக் கண்டெடுத்த தேவலோக தேவதை ரோசல் சத்யநாதன் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். ரோசல் எப்படி இருக்கீங்க? நீ ரோஜா பூ போல அழகா இருக்கீங்க. என்னால முடியல. எனிவேஸ் थैंक यू. இது ராஜ் மியூசிக் வந்து இது ஒரு உங்களாலே இந்த நிகழ்ச்சி பெருமையாகும்னு நினைக்கிறேன். ஏன் எங்களானா இல்லையா? थैंक यू. என்ன டென்ஷன் ஆவறாரு. அப்ப எங்களானா இல்லையோ? ஐயோ, நீங்க வந்து வளர்த்து விட்டுட்டீங்க. அவங்க இன்னும் அதிகமா வளர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சரி, ஓகே. ஐயோ, சண்டை சார் வீட்ல அண்ணி என்ன சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பா அண்ணி தான் லைன் பிடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, அண்ணியை வச்சு இங்க வந்து பாராட்டுங்க அப்படின்னு. தேங்க் யூ சொல்லிடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கேட்டுங்க. எனக்கு வந்து கேட்டேன், பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப வெளியே தான் வந்தேன். வீட்டுல டாபிக் பார்த்தேன். வழியில வரும்போது சைக்கிள்ல லைன் பிடிச்சேன், பேசுறேன். இப்ப வந்து எனக்கு வந்து ஜோடி திரைப்படத்துல ஒரு பாட்டு இருக்கு. காதல் கடிதம் கேட்டது மேகம் எல்லாம் காகிதம். ஒரு பாடல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்த்த முதல் திரைப்படம். அந்த பாடல் எங்கேயாவது நான் ரேடியோல டிவில எங்க கேட்டேன், ஒரு நிமிஷம் நின்று கேட்டு தான் போவேன். அந்த கேட்கற வரைக்கும் கேட்டு தான் போவேன். அது ஃபுல்லா ஏன்னா எங்களுக்கு ஒய்ஃப் ஞாபகம் தான் திடீர்னு வரும். நல்லதா போச்சு, பக்கத்துல வச்சிட்டு இருக்கீங்க. பக்கத்துல நிக்க வச்சிட்டு இந்த ஒய்ஃப் ஞாபகம் வருதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். ஓகே, உங்களுக்காக அழகான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, போன காலர் மயிலாப்பூர் சந்தர் அந்த ஃபேமிலிக்காக மட்டுமே 2 பேருக்காக சூப்பர் சாங் பார்த்தோம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சி அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கனகராஜ். யாரு? நாகராஜ். கனகராஜ். ஓ, கனகராஜ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், எல்என்டி வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வாவ் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு வர்க் எல்லாம்? ஏதோ போயிட்டு இருக்குது. ஏதோ ஏங்க அவ்வளவு சோகமா சொல்றீங்க? நல்லா போயிட்டு இருக்கு சொல்லுங்க சார். ஆமால, அப்பதான் நல்லா போகும். போயிட்டு இருக்குது. ஓகே, போயிட்டு இருக்கு. நீ நேச்சர் டாபிக் எனக்கு தெரியல. தலைப்பு என்ன? நிகழ்ச்சியோட டாபிக் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க சார். ஓகே, என்னன்னா எந்த பாடல் கேட்டா வந்து டக்குன்னு ஒருத்தங்க ஞாபகம் வரும்? அதேதான், ஒண்ணுமே இல்ல. யாரோட ஞாபகம்னா எப்படின்னு தெரியல சார். யாரு பாட்டு கேட்கும்போது பாட்டி ஞாபகம் வரும். எனக்கு இந்த பாட்டு அம்மா ஞாபகம் வரும், அப்பா ஞாபகம், சில பேர் லவர் ஞாபகம் வரும், சில பேர் ஒய்ஃப் ஞாபகம் வரும். சோ அந்த மாதிரி நீங்க எந்த பாடல்ல கேட்டா யாரு ஞாபகத்துல வரும்? அப்படிதான் ஒண்ணும் தோணலைங்க சார். இல்ல, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா எங்க வேலை நல்லா போகும், வேலை நல்லா தான் போகும். ஓகே, நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்க, இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறாரு மனுஷனா. நல்லா போற டயர்டா இருக்கிற மனுஷனா. சரி, ஓகே, என்ன கால் பண்ணது ரொம்ப நன்றி. உங்களுக்கு சூப்பர் சாங் வந்துட்டே இருக்கு, பாருங்க. Welcome back after a short commercial break. You are watching ATM All Time Music. ஓகே, சூப்பரா பாத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம கூட பேச போற நேர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, இருவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் மதுரையில இருந்து ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க நிகழ்ச்சியில வந்து டாபிக் என்ன தெரியல உங்களுக்கு? தெரியும். அடடா, சொல்லுங்க. 2 பாடல் சொல்றேன். ஒண்ணு வந்து இந்த அங்காடி தெருல வந்து அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த சாங்ல வந்து அஞ்சலி மாதிரியே என்னோட ஃப்ரெண்ட் விதின்னு இருக்கா, அவ அப்படியே இருப்பா. அதனால அந்த பாட்டை பார்த்தேன் அப்படின்னா ஃபுல் பாட்டையும் பார்த்துட்டு தான் போவேன்.
அந்த பாட்டை பார்க்கும்போது ஆமா அந்த பாட்டை பார்க்கையில வந்து என் ஃப்ரெண்டோட விஜய் ஞாபகம் தான் வரும். அப்புறம் வந்து விஷால் பாட்டு என்ன பாட்டு போட்டாலும் என்னோட பையன் சின்ன பையன் விஷால் எங்கேன்னு இருப்பான். விஷால் பாட்டு டிவில போட்டாலும் ஃபுல்லா பாத்துட்டு தான் மத்த வேலையை பார்ப்பேன். கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே அவ்வளவு கியூட்டா இருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது சொல்லலாம். ஓகே, எனவே ஆனந்தி அம்மா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக அழகான பாடல் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, சூப்பர் சாங் ஒன்று பார்த்தோம் நிகழ்ச்சியில. நாங்க 2 பேரும் வந்து உங்ககிட்ட இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம கூட பேச போற லாஸ்ட் லக்கி காலர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஹரிஹரன் பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஹரிஹரன். என்ன பண்றீங்க ஹரிஹரன்? ஹலோ ஹரிஹரன் கேக்குதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்படிதான் நீங்க வந்து ஹரிஹரன் பேசும்போது சில பேர் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஹரிஹரன் கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நிறைய பேர் கால் பண்ணி என்ன மாதிரி பர்சன் தான் உங்களுக்கு ஞாபகம் ஒரு என்ன மாதிரி பாடல்லாம் பார்த்தான்னு ரொம்ப அழகா பேசுனீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ண வியூவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு நாளைக்கு நாங்க 2 பேரும் இதே நிகழ்ச்சியில மீட் பண்றோம். until then bye from உங்க வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் அயூப் and ரோஷல் சத்யநாதன். Bye bye and take care.